மெமரிஸ் ஆஃப் மர்டர், ஜோடியாக், த சீக்ரெட் இன் தேர் ஐஸ் போன்ற படங்கள் உங்களுக்கு பிடிக்குமா? அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய டிவி சீரீஸ் ட்ரூ டிடெக்டிவ் சீசன் 3. நண்பர்களுக்கு வணக்கம். இதுக்கு முந்தைய பாட்காஸ்ட்டில் ட்ரூ டிடெக்டிவோட சீசன் 2 பற்றி பேசியிருந்தேன். இது சீசன் 3 பற்றின பாட்காஸ்ட். இந்த சீசன் 1980s, 1990s மற்றும் 2015 இந்த 3 டைம்லைனில் நடக்கிற மாதிரி இதோட கதையை அமைச்சிருக்காங்க. ட்ரூ டிடெக்டிவ் சீசன் 1, 2, 3 பொறுத்த வரைக்கும் இந்த கதைகளோட டெம்ப்ளேட் ஒன்று தான். ஒரு சீசனில் வந்த கதாபாத்திரம் இன்னொரு சீசனில் வரப்போகிறதில்ல. பட் இந்த கதை அமைப்பு அப்படின்றது அதுக்கான அந்த அவுட்லைன் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒன்று போல தான் இருக்கும். 3 சீசன்களிலும் 2 டிடெக்டிவ்ஸ் இருப்பாங்க. அந்த 2 டிடெக்டிவ் ஒரு கேஸை டீல் பண்ணுவாங்க. அதை அவங்க டீல் பண்ணும் நேரத்தில் அதுக்கான விடை கிடைக்காமல் இருக்கும். அப்புறம் ஒரு சின்ன கேப் விழுந்துடும். அதன் பிறகு திரும்ப ஏதோ ஒரு வகையில் அந்த கேஸ்குள்ளே ரீஎன்டர் ஆவாங்க. அதன் பிறகு தான் உண்மை என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க. சீசன் 3லையும் கிட்டத்தட்ட அதே ஃபார்முலா தான். சீசன் 3ல் 2 டிடெக்டிவில் ஒருத்தர் கருப்பினத்தவர், ஒருத்தர் வெள்ளை இனத்தவர். கருப்பினத்தரோட பேர் வெயின், இன்னொருத்தர் பேர் ரோலண்ட். இவங்க 2 பேரும் 60s வியட்நாமில் நடந்த போரில் பங்கெடுத்தவங்க. அதனால் அந்த ஒரு பின்புலத்தோடு இருக்கிறதுனால 2 பேருக்குமான உறவு அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த மிஸ்ஸிங் கேஸை விசாரிக்க தொடங்குறாங்க. முதல் எபிசோட்லேயே 2 குழந்தைங்க காணாமல் போகிறாங்க. அதை விசாரிக்க தொடங்குறாங்க. அதில் ஒரு புதிர் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு தெரியாமலே இருக்குது. அந்த காணாமல் போன 2 குழந்தைங்களில் இது ஸ்பாய்லர் தான். இந்த ஒரு விஷயத்தை சொல்லாமல் அதை தொடர்ந்து சொல்ல முடியாது. ஒரு பையன் 12 வயசு பையன், அவனோட தங்கச்சி 10 வயசு பொண்ணு காணாமல் போனது. அதில் 12 வயசு பையன் மறுநாள் டெட் பாடியாக கிடச்சிட்றான். அந்த பொண்ணை காணும். இப்போ இவங்க 2 பேரும் தொடர்ந்து விசாரிக்கிறாங்க. அவங்க பள்ளிக்கூடத்தில் படித்த பிள்ளைங்ககிட்ட விசாரிக்கிறாங்க, டீச்சர்ஸ்கிட்ட கேட்குறாங்க, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கேட்குறாங்க. இப்படி விசாரணை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும்போது இந்த கதை 1990s திரும்ப ரீஓப்பன் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ 1980s இந்த கதை எப்படி முடிஞ்சுது, அதாவது இந்த கேஸ் எப்படி முடிஞ்சுது அப்படின்றது நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் 2015 மிக வயதானவராக வெயின் பேட்டி கொடுத்துட்ருக்காரு ஒரு டெலிவிஷனுக்கு. அப்போ 1990sலையும் இது சரியாக முடியலையா, இந்த கேஸ் முடியலையா அப்படின்ற கேள்வியோட அது அங்கே இப்போ இந்த 3 டைம்லையும் சிமல்டேனியஸாக காட்டுறாங்க. அடுத்தடுத்து எல்லா எபிசோடுகள்லையும் இந்த 3 டைம்லைனில் நடக்கக்கூடிய சம்பவங்களையும் நமக்கு காட்டுறாங்க. ஒவ்வொரு டைம்லைன்லையும் எவ்வளவு இம்ப்ரூவ் ஆச்சு, அந்த 2 டிடெக்டிவ்களும் எவ்வளவு தூரம் அந்த கேஸை விசாரித்தாங்க, எவ்வளவு உண்மைகளை கண்டுபிடிச்சாங்க, அவங்க உண்மைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு தடைகள் இருந்துச்சு. 80s, 90s, 2015. 2015 கதை நடக்கும்போது வெயின் மெமரி ப்ராப்ளம் உள்ள ஒரு நபராக இருக்கார். அவருக்கு நிறைய விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிட முடியல. கடந்த காலம் எல்லாம் மறந்து போயிட்டுருக்கு. சில விஷயங்கள் ஞாபகம் வருது, சில விஷயங்கள் ஞாபகம் வரல. அப்போ இந்த பகுதியை பார்க்கும்போது போன வருடம் மலையாளத்தில் வெளியான கிஷ்கிந்தா காண்டம் அப்படின்ற அந்த படத்தில் அந்த வயதான கதாபாத்திரம் அவர் தன்னோட பேரனை காணும்னு சொல்லி தொடர்ந்து தேடிக்கிட்டே இருக்கார். அதுக்காக நோட்ஸு ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கார். ஆனால் நமக்கு பார்க்குற ஆடியன்ஸுக்கு தான் கடைசியில் தெரியும் அவர் தான் அவர் அவர் குற்றம் செஞ்சுட்டு தான் நினச்சிட்ருக்காரு. நீங்கள் அந்த படம் பார்த்துருந்தீங்க தெரியும், கிஷ்கிந்தா காண்டம். நான் ஒருவேளை பார்க்கலன்னா அது உங்களுக்கு ஸ்பாய்லர் இருக்கக்கூடாதுனால ஸோ இந்த சீசன்லேருந்து அந்த விஷயங்களை அவங்க எடுத்து பயன்படுத்திக்கலான்னு சொல்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இந்த சீசனில் இந்த கதாபாத்திரம் 2015 டைம்லைனில் வரக்கூடிய வெயின் கதாபாத்திரத்துக்கு இருக்கக்கூடிய அந்த நினைவு வச்சுக்கிடக்கூடிய பிரச்சனைகள், இதை வச்சுக்கிட்டு அந்த கதையை உருவாக்கியிருக்கலாம் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். அதன் பிறகு நீங்கள் மெமரிஸ் ஆஃப் மர்டர், ஜோடியாக் போன்ற படங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய மைய கதாபாத்திரத்துக்கு ஒரு அப்சஷன் வந்துடும். தொடர்ந்து கொலைகள் நடக்குது, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அதை செய்யக்கூடியவன் யார் அப்படின்றது கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கப்படலை அப்படிங்கும்போது அந்த ப்ராட்டகானிஸ்ட், ஜோடியாக்கில் உள்ள அந்த ப்ராட்டகானிஸ்ட்டோ இல்லை மெமரிஸ் ஆஃப் மர்டரில் உள்ள அந்த கதாநாயகர்களோ அவங்க மனக்குழப்பத்துக்கு ஆளாகிறாங்க. அவங்களுக்கு உண்மை என்னன்னு கண்டறிஞ்சே ஆகணும். இதில் இந்த கதைகளில் இந்த புதிர் கதைகள் இல்லை மர்டர் மிஸ்ட்ரி கதைகள் இல்லை மிஸ்ஸிங் பர்சன் கதைகளில் எல்லாத்தையும் தாண்டி அந்த கதாநாயகனுக்கு அல்டிமேட்டாக என்ன நடந்துச்சு அப்படின்ற உண்மையை கண்டறியணும். அதை கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையான்றதான் கதை. அதன் போக்கில் மற்ற சம்பவங்கள் வரும், எல்லாம் சுவாரஸ்யமாக இருக்கும். பட் ஆனால் அவருக்கு அந்த உண்மை அப்படின்றது முழுமுற்றாக அறிஞ்சே ஆகணும். அப்போ ஒவ்வொரு டைம்லைன்லேயும் சில முடிவுகளை வெயின் எடுக்கும்போது ரோலாண்ட் அதுக்கு சில சமயம் ஒத்துழைக்காமல் இருக்கிறாரு. இல்லை அதுக்கு சரி சொல்லின்னு வரும்போது அவங்க என்ன முடிவு எடுத்தாங்களோ அதனால் தப்பான ஒரு விஷயம் நடக்கும்போது அதுக்கு 2 பேரும் வருத்தப்படுற மாதிரி ஆகுது.
அப்போ இதில் வந்து ஒரு சொசைட்டியில் வந்து ஒரு காவல்துறை அதிகாரி 2 பேர் இருக்காங்க அப்படின்னா, அவங்க ஒரு வழக்கை விசாரிக்கிறாங்க அப்படின்னா, அந்த வழக்கை வேறு ஒரு திசையில் செலுத்துவதற்கு அதில் எத்தனை பேர் இருப்பாங்க? அதிகாரத்தில் அரசியல் உள்ளவங்க, பணம் உள்ளவங்க, பெரிய தொழிலதிபர்கள் வந்து அவங்க எதிர்பார்க்குற அவுட்கம் இந்த கேஸில் வரணும், இல்லை அவங்க எதிர்பார்க்குற நபர்கள் இந்த கேஸால் தண்டிக்கப்படணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு எப்படியெல்லாம் செட்டப் பண்ணிடுவாங்க, அதுக்கு எப்படியெல்லாம் திசை திருப்புவாங்க அப்படின்ற மாதிரி சம்பவங்கள் இந்த சீசனில் இருக்குது. இது ரொம்ப நிதானமான ஒரு அகைன் ட்ரூ டிடெக்டிவ் சீசன் 2 மாதிரியே இதுவும் ஒரு ஸ்லோ பர்னர் சீசன் தான். ரொம்ப ரொம்ப நிதானமாக செல்லக்கூடிய கதை. 2 முறை ஆஸ்கார் அவார்டு வாங்கின மஹர்ஷாலா அலி அப்படின்ற ஆக்டர் தான் வந்து அந்த வெயின் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. மூன்லைட் படத்துக்காக வந்து ஆஸ்கார் விருது வாங்கின நடிகர் அவர். அப்புறம் வந்து பிரபலமான பல ஹாலிவுட் படங்களில் வரக்கூடிய பல நடிகர்கள் இதில் நடிச்சிருக்காங்க. நீங்கள் ஒரு பரபரப்பு தன்மை எதுவும் இல்லாத, வயலன்ஸ் அதிகமாக இல்லாத, கிராஃபிக் வயலன்ஸ் அது எதுவும் இல்லாத நிதானமான நல்ல கதை. ஒரு வந்து நீங்கள் பார்க்கும்போது நிறைய நீங்களும் சிந்திக்கிற மாதிரி இருக்கும், நீங்களும் நிறைய யோசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த பசில்ஸை அடுக்கிற மாதிரி தான். ஒவ்வொரு சின்ன ரெஃபரன்ஸும் வந்து அது இட் ஆட்ஸ் டு த நேரட்டிவ். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தகவல்கள் கிடச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அது கதை உருவாகி வரும்போது அது கடைசி நிமிஷத்தில் வந்து அந்த கதை முழுமையடையும். அப்போ நீங்கள் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வரிசையாக பார்த்துட்டு வரும்போது அந்த ஃபுல் பிக்சர் கிடச்சிரும். இது இடையில அந்த க்ளூஸ் எல்லாம் இருக்கும். சில விஷயங்கள் வெளிப்படையாக காட்டாமல் விட்டுட்டு டயலாகாகவோ ஒரு சின்ன ஃப்ரேமாகவோ காட்டிட்டு போவாங்க. அப்போ நீங்கள் கெஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், இது நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி. கதை வந்து கிட்டத்தட்ட 35 வருடங்கள் நடக்கிறதுனால 1980, 1990 அப்புறம் 2015 இந்த 35 வருடங்களில் நடந்த சம்பவங்களை காட்டுறதுனால இதில் வரக்கூடிய கதாபாத்திரங்களோட அந்த மெட்டமார்ஃபசிஸ், கேரக்டர் ஆர்க், அவங்க எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வந்திருக்காங்க. பர்டிகுலர்லி கதாநாயகன் கதாநாயகிக்கு இடையில் உள்ள அந்த உறவு ஆரம்பத்தில் இருக்கும்போது ஈஸி கோயிங், எல்லாத்தையும் விட்டு கொடுக்கக்கூடிய, ஈகோவே இல்லாமல் இருக்கக்கூடிய உறவு வந்து 1990s 10 வருடங்கள் திருமணமாகி 10 வருடங்கள் எவ்வளோ ஈகோயிஸ்டிக்காக இருக்குது. அதில் அந்த 1990 டைம்லைன்லேயே வந்துகிட்டே இருக்கும்போதே அந்த உறவு உருவானப்போ எப்படி இருந்துச்சு, அந்த உறவு வந்து ஒரு சில மாதங்கள் ஆன உடனே அது எப்படி அதில் ஈகோ எப்படி வந்திருக்கு, அதில் எவ்வளோ சீக்கிரம் ஈகோவை விட்டு கொடுக்குறாங்க அப்படின்ற காட்சிகள் இருக்குது. 1990s வரும்போது அதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது அந்த ஈகோவை விட்டு கொடுக்கறதுக்கு, இல்லை ஈகோவை பிரேக் பண்ணுறதுக்கு, இல்லை ஒருத்தரை மன்னிக்கிறதுக்கு, இல்லை ஒருத்தர் இன்வைட் பண்ணுறதுக்கு எவ்வளோ வந்து ஒருத்தர் ப்ரைவசின்னு சொல்லும்போது அதில் எவ்வளோ தனக்கு இன்னொருத்தருக்கு தெரியும்னு நினைக்கிறாங்க. இது ரொம்ப அருமையாக எடுத்திருக்காங்க. ஆண் பெண்ணுக்கு இடையில் உள்ள திருமண உறவு, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த காதல், அது 10 வருடங்கள் எப்படி மாறுது அப்படின்றதெல்லாம் ரொம்ப 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 சிறப்பாக அதில் காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதே போல் எல்லா உறவுகளும் நம்ம 1990s 10 வயசு பையனாக பார்க்கக்கூடிய ஒரு பையன் வந்து 2015 ஒரு டிடெக்டிவாக இருக்கான். அப்படிங்கும்போது அவன் அவங்க அப்பா எப்படி நடத்துகிறான், அவன் வந்து எப்படி பொறுப்பு எடுத்துக்கிறான், இல்லை வந்து பொறுப்பை வந்து தட்டி கழிக்கிறான். கேரக்டர் ஆர்க் அண்ட் கேரக்டர் டெவலப்மெண்ட் வந்து 35 இயர்ஸ்னு வரும்போது, ஒரு லைஃப் டைம்னு வரும்போது, இதில் நடக்கக்கூடிய அத்தனை பாசிபிலிட்டிஸ், அத்தனை ஆங்கிள், அத்தனை கதாபாத்திரங்கள் எல்லாருக்கும் ஸ்பேஸ் கொடுத்து ரொம்ப ஒரு கிராண்ட் நேரட்டிவ் அப்படின்னே சொல்லலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு சீசனை ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரு காட்சியும் வச்சுருக்காங்க. இது ஸ்டாண்டலோன் சீசன்ஸ் தான். ஒவ்வொரு சீசனும் 8 எபிசோட். அந்த 8 எபிசோடுக்குள்ளேயே அந்த சீசனோட எல்லா கதையும் முடிஞ்சிடும். இது ஒரு சீசனில் வந்த கேரக்டர் இந்த சீசனில் வராது. பட் ஆனால் அந்த ஃபஸ்ட்டு சீசனை ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரு காட்சி வந்து இந்த சீசன் 3 இருக்குது. கதை அம்சம் கிட்டத்தட்ட அதே போல் இருக்கிறதுனால நான் முதல்ல சொல்லிட்டேன், டெம்ப்ளேட் தான். அந்த ஒரு ஃபார்மெட் வச்சுருக்காங்க, ஒரு ஃபார்முலா வச்சுருக்காங்க. அந்த ஃபார்முலா படி தான் அந்த கதையை எழுதுகிறாங்க. ஆனால் என்டையராக நியூ ட்ரீட்மெண்ட்டாக தான் இருக்கும், உங்களுக்கு புதுசாக தான் இருக்கும். ஆனால் அந்த அவுட்லைன் அப்படின்றது வந்து ஒன்று போல் அந்த மிஷன் இம்பாசிபிள் படங்களில் வர்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்டண்ட் சீன், இந்த மாதிரி வேகமாக ஓடுற ஒரு சீன், ஹெலிகாப்டர் சீன், ஃப்ளைட் சீன் வச்சுருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சில டெம்ப்ளேட்டுகள் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ஷோவோட கிரியேட்டரான அந்த நிக் பிசலாட்டோ அப்படின்றவர் வந்து அவரே பல எபிசோடுகளை இயக்கமும் செஞ்சுருக்காரு. அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுக்க முடியாமல் இருந்தீங்கன்னா இந்த சீரீஸை பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. வணக்கம்.